ஹிந்தி பிக் பாஸ் 18 எபிசோட் நம்பர் 42 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சல்மான் கான் வராங்க. ஏன்னா போன வாரம் சல்மான் கான் வரல. அவங்க வராதனால 8th தானே எபிசோட் ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க. அப்போ சல்மான் கான் கேட்குறாங்க, 8th எபிசோட்லாம் நல்லா இருந்துச்சா, நல்லா ஆங்கரிங் பண்ணாங்களான்னு கேட்கும்போது நல்லா தான் சார் பண்ணாங்கன்னு சொல்லவே, அப்போ சல்மான் கான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ 8th வச்சு எபிசோட்லாம் பண்ணிக்கிறீங்களா, நான் வரத்த இல்லையான்னு கேட்கும்போது, சார் நீங்கள் தான் வேணும்ன்ட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சல்மான் கான் ஒரு சிங்கரை கூப்பிட்றாங்க. அவங்க யாருன்னா வைரல் சென்சேஷனல் சிங்கர். அவங்க வைரலான சிங்கர் போல். ஹவுஸ்மேட்டுக்கு பாட்டு பாட சொன்னாங்க. அப்போ அவங்க பாடும்போது ஒரு சிங்கர் பாடின போல இல்லை, ஏன்னா அவங்க வைரலாக தான் ஆனாங்க. ஆனால் அவங்க சிங்கர் கிடையாது, கலாய்க்கிற போல் பாடுவாங்கல்ல, அது போல் பாடினாங்க. அப்போ சல்மான் கான் சொல்கிறாங்க, கரண் விவேன் இவங்களுக்கெல்லாம் சாங் பாடுங்கன்னு சொல்லவே அவங்களும் பாடினாங்க. அதுக்கப்புறம் சல்மான் கான் அவினாஷும் திக்விஜய்க்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. என்ன டாஸ்க்குன்னா, அவினாஷ்க்கும் திக்விஜய்க்கும் யார் இந்த வீட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்கும்போது மோஸ்ட்லி நிறைய பேர் அவினாஷ்க்கு தான் சொன்னாங்க. அப்போ ஸ்ருதிகா என்ன ரீசன் சொல்லி அவங்க அவினாஷுக்கு சொன்னாங்கன்னா, ஈஷா அண்ட் அலெக்ஸ் இவங்க 2 பேருக்குமே இவங்க திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் ஈஷா அலெக்ஸ் இவங்க தான் பின்னாடி இருந்து வழி நடத்துகிற போல இருக்குது, அவங்க தான் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற போல இருக்குன்னு சொல்லவே அதுக்கு அவினாஷ் கோவம் வந்துடுது. என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ருதிகாவை பார்த்து, இந்த பொலிட்டிஷியன் வேலைலாம் இங்கே பார்க்காதீங்க, இங்கே பேசாதீங்கன்ட்டு அவினாஷ் சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதிகாவுக்கு மூஞ்சால் அடிக்கிற போல ஆகிடுச்சு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நான் இங்கே ஒன்றும் பொலிட்டிஷியன் வேலைலாம் பண்ணலைன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரோனும் அவினாஷுக்கு தான் சொல்கிறாரு, என்னது இவன் ரொம்ப நல்ல பையன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறான், டாஸ்க்லேயும் நல்லா அவங்களுக்கு கைட் பண்ணுறான்னு சொல்லவே அவினாஷ் என்ன சொல்கிறாரு, போதும் போதும் ஐஸ் வச்சுது, இதுக்கு மேலே முடியலன்ட்டு சொல்லவே கரனுக்கும் மூக்க உடைக்கிற போலே அவினாஷ் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, திக்விஜய்க்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க, இவர் ரியலாக தான் இருக்கார், அதாவது ஸ்ருதிகா ரஜித் கூடலாம் இவர் உண்மையாக ரியலாக தான் இருக்கிறாருன்ட்டு திக்விஜய்க்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் ஓவர். அதுக்கப்புறம் பிரேக் விடுறாங்கல்ல, அந்த டைமில் ஸ்ருதிகா அவினாஷ் கிட்ட கேட்குறாங்க, நான் என்ன அப்படி தப்பாக பேசுனேன், நான் கரெக்டாக தானே சொன்னேன்ட்டு சொல்லும் போது அதுக்கு அவினாஷ் சொல்கிறாரு, ஆமாம் இந்த பொலிட்டிஷியன் வேலைலாம் இங்கே பார்க்காத, எங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, அங்கே ஒரு மாதிரி பேசுகிற, இதை தான் நான் கேட்டேன்ட்டு அவினாஷ் சொல்கிறாரு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்கிறாங்க, ஆமாம் நான் பொலிட்டிஷியன் வேலை தான் பார்க்குறேன், நீ வேணா என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிறியா, நான் வேணா உனக்கு ஃபீஸ் வாங்காமலே கற்றுத்தரேன்ட்டு அவினாஷ் சொல்கிறாங்க. அப்போ தான் அவினாஷ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்கிறாரு, ஒன்றை போலியா, பின்ன பொலிட்டிஷியன் வேலை தான் நீ பார்க்குற, அந்த குரூப்பில் இருந்து பேசுனதான் எங்ககிட்ட இது போல் சொல்கிறாங்க அவினாஷ்ன்னு சொல்லி நான் எழுதியே, அப்போ தெரியலையா, அப்போ நீ பொலிட்டிஷியன் வேலை தானே பார்க்குறேன்ட்டு நம்ம ஸ்ருதிகாவை பார்த்து அவினாஷ் சொல்கிறாரு. அப்புறம் ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நான் அப்படியே பண்ணேன் விவியன், நான் அப்படியே பேசினாங்க விவியன் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் விவியன் எந்த பதிலும் சொல்ல, ஏன்னா அவினாஷை விவியனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் எந்த வாயும் திறக்கலை. அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவுக்கும் அவினாஷுக்கும் சண்டை போயினே தான் இருக்குது. அப்போ கரண் சொல்கிறாரு ஸ்ருதிகா கிட்ட, அவனை பேச விடு, அவன் என்ன தான் பேசுகிறான்னு பார்க்கணும், பேச விடுன்ட்டு ஸ்ருதிகா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரஜித் அந்த இடத்துல சொல்கிறாரு, அது யாருமே நீங்கள் லோவாக இருக்கும்போது எந்த விஷயத்தையும் போய் அவினாஷ் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க, இது போல் ஷேர் பண்ணால் அவன் இது போல் தான் போட்டு உடைப்பான், அவன்கிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்கன்ட்டு ரஜித் கரெக்டான பாயிண்ட்டை தான் சொல்கிறாரு. ஆனால் அவினாஷும் அது போல் தான் பண்ணின்னு இருக்கான். அதுக்கப்புறம் சல்மான் கான் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. என்னென்னா, கரண் கிட்ட போய் ஜீன்ஸ் எடுத்துன்னு வாங்கன்னு சொல்கிறாரு. அவர் எடுத்துன்னு வர்றாரு. அந்த ஜீன்ஸை அவினாஷை கிழிக்க சொல்கிறாரு. அவினாஷால் கிழிக்க முடியல. அதுக்கப்புறம் திக்விஜயை கிழிக்க சொல்கிறாரு. திக்விஜயாலையும் கிழிக்க முடியல. அதுக்கப்புறம் ரஜத்தை கிழிக்க சொல்கிறாரு. ரஜத் கிழிச்சிடுறாரு. இது மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, திக்விஜயும் அவினாஷும், நான் உன்னை கிழிச்சிருவேன், நீ என்னை கிழிச்சிருவேன்ட்டு மாறி மாறி திட்டிப்பாங்க, இது போல் பேசுவாங்க. அதுக்கு தான் சல்மான் கான் சொல்வார், இந்த ஜீன்ஸே உங்களால் கிழிக்க முடியல, நீங்கள் வெளியே கிழிச்சிருவீங்களான்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிக்கிற போல் பேசினார். அதுக்கப்புறம் சல்மான் கான் நேரடியாக திக்விஜய் கிட்ட கேட்குறாரு, முன்னாடியே நிறைய பேரை கிழிச்சிக்கிறீங்களா திக்விஜய், இங்கே கிழிக்கிற வேலையை பற்றி பேசின்னு இருக்கீங்கன்ட்டு திக்விஜய் கிட்ட கேட்குறாரு. திக்விஜய் சொல்கிறாரு,
அப்படியெல்லாம் இல்லை சார் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திக்விஜய் அவினாஷ் முன்னாடியே தெரியுமான்ட்டு சல்மான் கான் கேட்குறாரு. அதுக்கு திக்விஜய் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், ஆனால் அதிகமாக பேசுறது கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவினாஷ் கிட்ட வந்து திக்விஜய் பற்றி கேட்குறாங்க. அப்போ வந்து அவினாஷ் சொல்கிறாரு, அவர் வந்து நான் அதிகமாக அவாய்ட் பண்ணுற போல தான் சார் நடந்துக்கிறேன். கேமில் கூட எதனா ஒரு பிரச்சனை சண்டை வந்துச்சுன்னா நான் எப்படி அவர்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் நான் நடந்துக்கிறேன்ட்டு அவினாஷ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சல்மான் கான் கேட்குறாரு திக்விஜய் கிட்ட, நீங்கள் திரும்பி வந்து அவினாஷ் கிட்ட வெளியே போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களான்னு கேட்டதுக்கு நான் வச்சுக்க மாட்டேன், நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்ட்டு திக்விஜய் சொல்கிறாரு. திக்விஜய் கிட்ட அதுவே என்னது சல்மான் கான் கேட்குறாரு, இதுவே கஷிஷ் கிட்டே வெளியே போனால் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களான்னு, அவங்கக்கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சல்மான் கான் சொல்கிறாரு, இவங்க என்னது கஷிஷும் திக்விஜயும் பேசின ஒரு கிளிப்பிங்ஸை வந்து நான் வீடியோ போடுறேன், ஆனால் இது மக்களே ஒன்றா பார்க்கல, ஹவுஸ்மேட் தான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, திக்விஜய் சொல்கிறாரு, இது போல் இங்கே வந்துக்கிறவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நீ வந்து வெளியே நம்ம கேம் விளாட்னால அவங்கள போல் இங்கே கிடையாது, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட், இவங்ககிட்டலாம் பார்த்து தான் பேசணும், அதே போல் வெளியே இவங்கள பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல அது எதுவுமே இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடாது என்று சொல்கிறாரு. அதுக்கு வந்து கஷிஷ் சொல்கிறாங்க, நானும் கொஞ்சம் லைன் மீறி பேசிட்டேன் உடனே, அதுக்கு சாரின்னு சொன்னதுக்கு பரவாயில்லன்ட்டு திக்விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ போட்டோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, இந்த கிளிப்பிங்ஸை போட்டோன்னே. அப்போ வந்து கரண் வந்து திக்விஜயை கேட்குறாரு, என்னது இதெல்லாம் சும்மாவா, நான் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபைட் போல் உங்களை 2 பேர் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் முயற்சியெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் அப்போ சும்மாவான்ட்டு கேட்கும்போது அதுக்கு சல்மான் கான் கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் உண்மை தான், நான் அவகிட்ட பேசுகிறதெல்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்கில் வந்து நான் அப்படி சொன்னேனே தவிர அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லவே. அதுக்கப்புறம் சல்மான் கான் கிட்ட வந்து சல்மான் கான் வந்து திக்விஜய் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, திக்விஜய் பற்றி ஒன்று சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, சாராவும் ரஜத்தும் பேசின்னு இருப்பாங்க, இது போல் ஸ்ருதிகா கிட்ட வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து உண்மையாலுமே இல்லை, அவங்க அம்மா வந்து அவங்கக்கிட்ட பேசினா கொஞ்சம் ஸ்க்ரீனில் அதிகமாக தெரியவேன்றதுனால தான் பேசுகிறான்ட்டு இவங்க 2 பேருமே பேசின்னு இருப்பாங்க, அதையும் போட்டு உடைக்கிறாரு இங்கே. அதுக்கு திக்விஜய் சொல்கிறாரு, இல்லை இதெல்லாம் பொய் கிடையாது, நான் ஸ்ருதிகா கிட்ட வந்து உண்மையாக தான் பேசுகிறேன், இதெல்லாம் பொய் கிடையாதுன்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஷில்பா வந்து கரண் கிட்ட சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொன்னால் இவ்வளோ பிரச்சனையே கிடையாது, எதுக்கு இது போல் மறைக்கணும்ன்ட்டு ஷில்பா வந்து கரண் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, திக்விஜய் அவினாஷ் சல்மான் கான் இவங்க ரஜித் ஆல்மோஸ்ட் வந்து அந்த சண்டை வந்திருக்கும்ல அந்த திக்விஜய்க்கும் அவினாஷுக்கும். அப்போ வந்து சல்மான் கான் ஹவுஸ்மேட் கிட்ட கேட்பாரு, அது ரஜித்துடைய கூட வந்து மோஸ்ட்லி ரம்பிடுச்சு, அப்படி இருந்து எதுக்கு வந்து திக்விஜய் போய் அவினாஷ் கிட்ட சண்டை போடணும், நான் ஷில்பா மேம் கிட்ட இருந்த பாஸ்கெட்லேருந்து எதுக்கு அந்த பாக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு கேட்கும்போது திக்விஜய் சொல்வார், என்னது இல்லை கேம் வந்து ஆனால் ரன்னிங்லேயே தான் இருந்துச்சு, அதனால தான் நான் போய் எடுக்கிறதுக்காக போனேன். அப்போ வந்து சல்மான் கான் சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் வந்து அவினாஷ் கிட்ட வந்து வேணுமேனே சண்டை போடுற போல தான் இருக்குது, நீங்கள் போய் எதனா பண்ணணுன்ற காரணத்தினால தான் சண்டை போட்ட போல தான் இருக்குன்ட்டு. ஆனால் வந்து 2 பேருமே சொல்கிறாங்க. அதே போல் அவினாஷ் கிட்டேயும் வந்து சல்மான் கான் கேட்குறாரு, நீங்கள் ஏன் திக்விஜய் கிட்ட சண்டை போட்டீங்க, அங்கே ஷில்பாவுக்கு சப்போர்ட்டாக தான் நீங்கள் அங்கே தான் நின்று இருந்திருக்கணும், நீங்கள் எதுக்கு வந்து சண்டை போட்டீங்கன்ட்டு அதே டைமில் வந்து அவினாஷ்க்கும் வந்து அவர் கேட்டார். 2 பேருமே வந்து சல்மான் கான் வந்து கேட்டார். அதுக்கப்புறம் வந்து சல்மான் கான் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சல்மான் கான் சொல்கிறாங்க, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேருமே கரெக்டாக இருந்தால் இந்த சண்டையை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நீங்களே வந்து வேணுமனே பண்ண போல தான் இருந்துச்சுன்ட்டு சல்மான் கான் சொல்லிட்டு கேப் விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து என்ன நடக்குதுன்னா, டீ மாஸ்டர் நம்ம யூடியூப்லலாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பார் பாருங்க, இந்த நார்த் சைட்லலாம், அவர் வந்து டீ மாஸ்டர் வந்து அவரும் பாகாவும் டீ போட சொல்கிறாங்க டாஸ்க்கு போல் வச்சு, இதில் யார் நல்லா போடுறாங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து 2 பேருமே டீ போட்டு ஹவுஸ்மேட் கிட்ட கொடுத்தாங்க. 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான ஓட்டு தான் வந்துச்சு, 2 பேருமே நல்லா போட்டுக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷனுக்காக ஹீரோயின்ஸ் வராங்க உள்ள. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஹவுஸ்மேட் கிட்டலாம் வந்து எவிக்ஷன் இருக்குல்ல, அந்த எவிக்ஷனில் வந்து அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லணும், இவங்க கூட சேர்ந்தால் சேரக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாதுன்னு ஒரு டாஸ்க்கு போல் சொல்லுவாங்க. அப்போ வந்து
என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து யாரை கேட்குறாங்கன்னா வந்து யாரை சொல்கிறாங்கன்னா ஸ்ருதிகாவுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்ருதிகா வந்து ஷகத் கிட்டே இருந்து தள்ளி இருக்கணும், தள்ளி இருந்தால் அவளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாகாவை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பாகாவும் ஸ்ருதிகா பேரை தான் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கரண் கிட்டே இருந்து தள்ளி இருக்கணும், கரண் வந்து டபுள் கேமும் விளாட்றாரு, அதனால் ஸ்ருதிகாவுக்கு வந்து அது சேஃப் இல்லை, அதனால் கரண் கிட்டே இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா கரண் சொல்கிறாரு, கரண் வந்து ஷில்பா மேம் வந்து யார்கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்னா விவேன் கிட்டேருந்து தள்ளி இருக்கணும்ன்ட்டு கரண் வந்து சொல்கிறாரு. ஷாகத் கிட்ட சொல்கிறாங்க இது போல் நீ ஸ்ருதிகா கிட்டேருந்து தள்ளி இருக்கணும், ஏன்னா ஸ்ருதிகா வந்து குட் புக்கில் இடம் பிடிக்கணுன்றதுனால இங்கேயும் ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தைன்னு ரெண்டு குரூப்லேயும் நல்லா பேசிட்டு அவங்க சும்மா இருந்துருவாங்க, அப்புறம் பிரச்சனையில் மாட்டுறது நம்மளாக தான் இருப்போன்றதுனால கஷிஷ் வந்து ஷாகத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் சல்மான் கான் கேட்பாரு, கஷிஷுக்கு ஒன்றுமே தெரியாதா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, நீங்கள் தான் எல்லாமே சொல்லணுமான்ட்டு ஒரு மாதிரி ஆனால் கேட்பார் சல்மான் கான். அப்போ வந்து கஷிஷ் மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் ரஜித் யாருக்கு சொல்கிறாருன்னா திக்விஜய்க்கு சொல்கிறாரு, என்னன்னா ஷில்பா கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளிடு, அவங்க வந்து டபுள் கேம் விளாட்றாங்க, எந்த டைமில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது, அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருன்ட்டு ரஜித் வந்து சொல்வார். ஸ்ருதிகா சொல்லுவாங்க இது போல் சும்மியும் பாகா கிட்டேயும் என்ன சொல்லுவாங்கன்னா அவினாஷ் கிட்டேருந்து தள்ளியே இருங்க, நம்ம எதனா அவன்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னா மனசை விட்டு நம்ம எதனா எமோஷ்னல் ஆகி பேசுனேன்னா அவன் வந்து அதை வந்து எந்த இடம் எப்போ அவனுக்கு எங்கே தோணுதோ அந்த இடத்துல போட்டு உடச்சிருவான், அதனால் அவன்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க, அவன்கிட்ட இருந்து தள்ளியே இருங்கன்னு சொன்னதுக்கு அவினாஷ் வந்து அங்கேருந்து கமெண்ட் பண்ணுவார், நீ எதுக்கு என்கிட்ட சொல்கிறன்ட்டு அவினாஷ் கேட்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து ரஜித் வந்து ஷில்பாவை பற்றி சொல்வார் இல்லை, திக்விஜய் வந்து ஷில்பா கிட்டேருந்து தள்ளி இருக்கணும், அதுதான் வந்து திக்விஜய்க்கு நல்லதுன்னா உடனே ஷில்பா வந்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேம் வந்து அதோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து கரண் கிட்டலாம் கரண் ஸ்ருதிகா அவங்க கிட்ட சொல்லியும் இருக்காங்க, இவன்னா இப்படி பேசுகிறான், அது என்கிட்ட நல்லா தானே பேசினு தான் இப்போ அங்கே போய் வேறு மாதிரி பேசுகிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க கரண் கிட்ட. கரண் வந்து அதுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தார். உடனே அங்கேருந்து ரஜித் வந்து கேட்டார், என்னை பற்றியா பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு கரண் சொன்னார், ஆமாம் உன்னை பற்றி தான் பேசுகிறோன்னு, என்னை பற்றி எதாக இருந்தாலும் என் முன்னாடி பேசுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ட்டு ரஜித் சொல்வார். அதுக்கு வந்து கரண் சொல்வார், ஆமாம் நீ வந்து ஷில்பா மேம் கிட்ட வந்து டாஸ்க் அப்போ நல்லா வழிஞ்சு பேசிட்டு இப்போ அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற, இது என்னன்ட்டு கேட்கும்போது ரஜித் சொல்கிறாரு, கேம் அது, கேமில் வந்து நான் அப்படி தான் ஆட முடியும், இதில் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து கோச்சின்னு முரண்பட்டுலாம் இருக்க முடியாது, கேம்ன்றதுனால அவங்ககிட்ட நான் அப்படி தான் விளையாட முடியும், இது என்னுடைய கேமை ஃபஸ்ட்டு விளையாட விடுங்கன்ட்டு சொல்கிறாரு. ஷில்பா வந்து நீ வந்து அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, எனக்கு அது வந்து ஏற்றுக்கிற போல இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரஜித் சொல்கிறாரு, இது என்னுடைய கேமு, நான் இப்படி தான் விளையாடுவேன்ட்டு ரஜித் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னையோட எபிசோடு இப்படி தாங்க முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு